الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் நாம் எல்லோரும் இந்த சஃபர் மாதத்தை அடைந்திருக்கிறோம். பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் முதலில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் எந்த ஒரு காலத்தையும் இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்பதாக அறவே கிடையாது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பாக ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே இந்த சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதம் என்பதாக ஒரு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நோய் ஒன்று பரவி கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா காலங்களும், எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும் தூய்மையானவை. எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நல்ல காரியங்களாக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் செய்யலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தினார்கள். இது இந்த சஃபர் மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு மனிதனிடத்தில் இரண்டு வகையான தூய்மை இருக்க வேண்டும். முதலாவது வெளிப்படையான தூய்மை. அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும், அவருடைய உடலினுடைய வெளிப்பகுதியாக இருக்கட்டும், அவருடைய சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இதுவெல்லாம் ஒரு வகையான வெளிப்படையான தூய்மை. மனிதர்களிடத்தில் மிக முக்கியமான தூய்மை என்னவென்றால் உள்ரங்கமான உள்ளத்தில் இருக்க வேண்டிய தூய்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் பாவம் செய்யக்கூடிய பாவிகள் இல்லாமல் நாம் அந்த செயலை துவங்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஒரு பயணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிளம்புறாங்க. ஒரு போருக்காக வேண்டி பயணம் கிளம்புறாங்க. அந்த போருக்காக கிளம்பும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏலான் செய்யறாங்க. அதாவது, யாரெல்லாம் அண்டை வீட்டார்களை இடையூறு செய்கிறீர்களோ, துன்புறுத்துகிறீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் இந்த பயணத்தில் இருந்தார்கள் என்றால் அவங்க இப்பவே இந்த பயணத்திலிருந்து கிளம்பிடுங்க. ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை, மார்க்க காரியத்திற்காக வேண்டி செல்லும் போது உள்ளத்தில் தூய்மை இல்லாதவர்கள் இந்த பயணத்தில் இருந்தால் செல்லக்கூடிய காரியத்தில் இடையூறு ஏற்படும். எனவே அவர்களை இப்போதே நீங்க இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை குறித்தும், அவர்களுக்கு துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை குறித்தும் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். உள்ளம் ரீதியாக நம்மை தயார் செய்தார்கள். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் ஒரு வெளியூருக்கு பயணம் செல்றோம்னு சொல்வதற்காக வராங்க. அப்ப பெருமானார் சொல்றாங்க, பயணத்தில் நீங்கள் செல்லும் போது உங்களிடத்துல யாராவது மணி ஓசை எழுப்பக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால்
உங்களோடு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்துறாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். மணியோசை எழுப்பப்படக்கூடிய இடத்துல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் மணியோசை எழுப்பப்படுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, முதலாவது பெண்களிடத்துல மணியோசை எழுப்பப்படும். ஒண்ணு, நல்ல சத்தமா வளையல் போடுறது. ரெண்டாவது, சப்தமா கொலுசு, மற்றவங்களுக்கு கேட்கும் அளவுக்கு கொலுசு அணிவது. இப்படி ஆபரணங்கள் அணிவது மூலியமாக பெண்கள் மணியோசை எழுப்புறாங்க பாத்தீங்களா? இந்த மணியோசையின் காரணத்தினால அந்த வீட்டுல யார் வரமாட்டாங்க? மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஒண்ணு. அடுத்தபடியாக நம்முடைய செல்போன்ல ரிங்டோன் அது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு வகையான மணியோசை. சரி ஹஜ்ரத், அப்ப இந்த மணியோசை எப்படி தவிர்க்கிறது? எல்லா நேரத்திலையும் உங்களை நான் தவிர்க்க சொல்லவில்லை. மார்க்கத்துல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சமயத்துல இந்த மணியோசையை நம்ம தவிர்க்கணும். பல முறை ஜுமாக்களிலும் நாம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு ஜுமாவினுடைய தொழுகைக்கு முன்பாகவும் நாம் சொல்லுகிறோம், செல்போனை சைலண்டில் போடுங்கள், சுவிட்ச் ஆஃப் செய்யுங்கள் என்று சொல்லியும் கூட நாம் என்ன செய்யறோம்? தொழுகையில் அப்படியே வந்துடுறோம். தொழுகை ஆரம்பிச்சா செல்போன் ரிங் ஆகுது. அப்ப தொழுகை நடக்கக்கூடிய இடத்துல செல்போன்களுடைய ஓசையை அடித்தால் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சமயத்துல இந்த மணி எழுப்பக்கூடிய ஒரு உபகரணம் நம்மிடத்துல இருந்தன்னு சொன்னா மலக்குமார்கள் எப்படி நம்மிடத்தில் வருவார்கள்? இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் ஒரு வகையான மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம். நல்ல காரியங்களாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மணி ஓசை எழுப்பக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் உள்ளம் சார்ந்த தூய்மைகள். இதெல்லாம் உள்ளத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னா நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அடுத்தபடியாக நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அதிகப்படியான ஹதீஸ்களை அறிவித்தவர் யார்? நம்ம கடந்த வார ஜுமாக்களுக்குள்ள ஒரு 2 வாரம் தொடர்ந்து சொன்னோம். எந்த சஹாபி அதிகமாக ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க? மாஷா அல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை கோர்வை செய்து பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை சஹீஹாக நமக்கு இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்க்கை முழுக்க ஹதீஸ் பயணம் தான். அப்படிப்பட்ட சஹாபி ஒரு சில ஹதீஸுகளை அறிவிக்கும் போது அது உள்ளுணர்வு தாங்காமல் மயக்கமடித்து கீழே விழுந்துடுவாங்களாம். என்னடா இந்த ஹதீஸ் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையூட்டுகிறது, இந்த ஹதீஸ் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுகிறது என்பதாக சொல்லி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க. திரும்ப அந்த ஹதீஸ் எடுத்து உரைக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், 4 மனிதர்கள் முதலாவதாக நரகத்திற்கு செல்வார்கள். 4 வகையான மனிதர்கள் முதலாவதாக நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறார்கள். அதுல முதலாவது மனிதர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதர். ஒரு ஷஹீது நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் எப்படி நரகத்துக்கு போவார்னா, அல்லாஹ்வை மறுமையில நேரடியா சந்திப்பார். அப்ப அல்லாஹ்விடத்துல அவரிடத்துல என்னப்பா நீ போருக்கு போய் ஷஹீதானியா? அப்ப அவர் சொல்லுவார், ஆமாயா அல்லாஹ், உனக்காக வேண்டி மட்டுமே நான் போருக்கு போய் ஷஹீதானன்னு அவர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவார், நீ போருக்கு போனது என்னவோ உண்மைதான், எனக்காக நீ போர் செய்யல, நீ ஷஹீதாக்கப்பட்டா உலகத்துல உன்னை மாவீரன் என்று போற்றப்படும் என்பதற்காக நீ போருக்கு போன, அதனால நீ நரகத்துக்கு போன, முகம் குப்புற நரகத்துக்கு வீசப்படுவான். 2வதாக குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரிகளை அல்லாஹ் பார்த்து நரகத்துக்கு போக சொல்லும். அப்ப அவர் சொல்லுவாரா, உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த குர்ஆனை, உன்னுடைய குர்ஆனை எத்தி வைப்பதற்காக நான் ஓதி ஆர்வம் ஊட்டினேன்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுவானா, நீ ஒன்னும் எனக்காக வேண்டிய குர்ஆனை ஓதி மக்களிடத்துல ஆர்வப்படுத்தல, உன்னை நீ பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, உன்னை புகழாரம் பாட வேண்டும் என்பதற்காக நீ குர்ஆனை ஓதி காண்பித்த நரகத்துக்கு போன்னு சொல்லி வீசப்படுவார்களாம். 3வதாக மார்க்க கல்வியை கற்ற அறிஞர்களை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு முகக்குப்புற போக சொல்வாராம்.
அப்ப அவர்கள் சொல்லுவார்களா, உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி மார்க்க கல்வியை கற்று அதை மக்களிடத்துல நான் எத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, நீ என்னுடைய திருப்பொருத்தத்தை நீ ஏற்றுக்கொள்வதற்காக நீ எத்தி வைக்கல, நீ அதை கல்வியை கற்றுக்கொள்ளல, உன்னை மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இந்த செயலை செய்திருக்கிறாய். முகம் குப்புற நரகத்தில் அந்த ஆலிம் வீசப்படுவாராம். நான்காவதாக சொன்னார்கள், ஒரு செல்வந்தர் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்து மரணித்திருப்பார். அவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவா, நீ முகம் குப்புற நரகத்துக்கு போ. அப்ப அந்த செல்வந்தர் சொல்லுவானா, யா அல்லாஹ், உன்னுடைய நல்ல இதுக்காக வேண்டிதான், உனக்காக வேண்டிதான் நான் தான தர்மம் செஞ்சேன் அப்படின்னு. நீ தான தர்மம் செஞ்சது என்னவோ உண்மைதான்ப்பா, ஆனா நீ அது எனக்காக செய்யல, உன்னை மிகப்பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான், மக்கள் போற்றுதற்காக நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 4 நபர்களை என்ன செய்யறான், நரகத்துல கொண்டு போய் முகக்குப்புற வீசுறா. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் போது மயக்கம் அடித்து விழுகிறாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு பாவம் செய்கிறோம், நரகத்தில் வீசப்படுகிறார்கள் என்றால் அவர் ஒரு பாவியாக இருப்பார், ஒரு சராசரி மனிதனாக இருப்பார், அல்லது ஒரு காஃபிராக இருப்பார். இப்படித்தான் நம்முடைய உள்ளம் இருக்கும். சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா முதல்ல என்ன இருப்பாங்க, தர்மம் செஞ்சவங்க இருப்பாங்க, ஆலிமுலமாக்கள் இருப்பாங்க. இப்படி ஒரு மன உள்ளத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனா முதலாவதாக யார் நரகத்தில் வீசப்படுவார்கள், யார் உள்ளத்து, இந்த 4 விஷயத்துக்கு ஒண்ணுதான் காமன், யார் வெளிப்படையான காரியத்தை கவனிக்காமல் உள்ளச்சத்தோடு உள்ளத்தின் தூய்மையோடு ஒரு செல்வத்தை தான தர்மம் செய்கிறாரோ, உள்ளத்தின் தூய்மையோடு மக்களுக்கு மார்க்க கல்வி எத்து வைக்கிறாரோ, உள்ளத்து தூய்மையோடு ஒருத்தவர் மக்களுக்கு குர்ஆனை அழகான முறையில் ஓதி காட்டுகிறாரோ, உள்ளத்தின் தூய்மையோடு மக்களிடத்தில் ஒருத்தர் ஷஹீது போருக்காக வேண்டி செல்கிறாரோ, இந்த 4 நபர்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போவா. எப்ப அவர்களுடைய உள்ள தூய்மை அவர்களிடத்திலிருந்து விலக்கப்படுதோ அவர்கள் நரகத்திற்கு வீசப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ஒரு தூணை போல நின்று தொழுகை செய்யறான். தூண் எப்படி நிற்கும், நேரா நிற்கும், எந்த ஒரு அசைவும் இருக்காது, அதனுடைய நேர் பார்வை இருக்கும். இந்த தூணை போல ஒருத்தவன் நின்று தொழுகை செய்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் உள் தூய்மை இல்லை என்று சொன்னால், அவனுடைய வயிற்றிற்கு ஹலால் ஹராம் போவதை அவன் கவனிக்கவில்லையானால் அவன் என்ன செய்வான், அவனுடைய தொழுகை அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னா, உள்ள தூய்மையில அடுத்த 2வது விஷயம் என்ன, நாம் செய்யக்கூடிய வியாபாரம். நாம் செய்யக்கூடிய வியாபாரத்துல ஹலாலானவற்றை நாம் எடுத்து உண்ணுகிறோமா அல்லது ஹராமானவற்றை என்று உண்ணுகிறோமா என்று தெரியாமலேயே ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் நின்று வணங்குகிறார், தான தர்மம் செய்கிறார், எல்லா நற்காரியங்களும் செய்தாலும் அந்த உள்ளத்தில் உள்ள தூய்மை, அந்த ஹராம் என்னும் அந்த விஷயம் உள்ளத்தில் கலந்து விட்டால், அவருடைய வயிற்றில் கலந்து விட்டால் அது என்னவாக மாறிடும், காலம் முழுக்க செஞ்ச அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு, அந்த வியாபாரத்தின் மூலமாக என்ன செஞ்சிருவாரு, நரகத்துக்கு போயிடுவாரு. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நளினத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபி இடத்துல போய் ஒரு இடத்தை வாங்குறாங்க. இடத்தை வாங்கும் போது அந்த சஹாபி இடத்துல அப்பெல்லாம் வியாபாரத்துக்கு பத்திரம் பதிவெல்லாம் கிடையாது, நேரடியா பேச்சுவார்த்தையிலேயே பேச்சு முடிச்சுட்டாங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பேசி இவங்களும் விலை அடிச்சு பேசுறாங்க, அந்த சஹாபியை ஒத்துக்கிட்ட உடனே என்ன ஆயிடுது, இவங்களும் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2-3 நாள் ஆகுது, வியாபாரம் முடிஞ்சு அவர் அந்த பைசாவை கேட்க வரவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா இவர் பைசா கேட்க வரலன்னு அவரை தேடி போயிட்டு அவர் இடத்துல கேட்குறாங்க, என்னப்பா வியாபாரம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீ என் இடத்துல பேசின பைசா வாங்க வரவே இல்லையே, ஆளை அனுப்பவே இல்லைன்னு கேட்கும் போது அந்த மனிதர் சொல்றாரு, அந்த மனிதர் இடத்துல யாரோ சொல்லி இருக்கிறாங்க, எப்பா நீ வாங்கின அந்த இடத்தோட விலை இருக்குது, நீ பேசி முடிச்சிருக்கிய, அது ரொம்ப கம்மியா பேசிட்ட, ஆனா அதோட ப்ராஃபிட்டு அதிகமா போக வேண்டிய இடம் நீ கம்மியா பேசிட்ட அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த இந்த இது மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படா போய் உஸ்மான் ரலியல்லாஹு இந்த பிசினஸை முடிக்கிறது நம்ம அப்படின்ற ஒரு உள்ள உருகல்லே இருக்கிறாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கறாங்க, எதனாலப்பா வரல? அப்ப அவர் சொல்றாரு, இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களே, இந்த மாதிரி அந்த இடத்துடைய மதிப்பு கூடுதலாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது, நான் உங்களுக்கு கம்மி விலைக்கு பேசி முடிச்சிட்டேன், அது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு நுழைவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸை சொல்லுகிறாங்க. ஒரு மனிதர் சொர்க்கத்தில் நுழைவார். அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலில் நளினமாக நடந்து கொள்பவரே சொர்க்கத்தில் நுழைவார் என்பதாக சொல்லி விட்டுட்டு, எப்பா நான் என்ன பேசணும்னோ அதை நான் முடிச்சுக்கிறேன், அதாவது எனக்கு இந்த விலை உனக்கு கொடுக்க முடிஞ்சா கூட, இல்லாட்டி தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அவருடைய உள்ளத்தினுடைய அந்த இதுக்காக வேண்டி விட்டு கொடுத்து வராங்க. இதுதான் ஒரு அழகான வியாபாரம். நம்ம என்ன செய்வோம், பேசி முடிச்சுட்டா பேசி முடிச்சதுதான். அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர் அவங்க என்ன நினைவுல இருக்கிறாங்கன்றது கூட அவங்க மாத்தி கேட்டா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாபார காலகட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, நம்ம அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களுடைய பார்ட்னர் அஸ்ஹாப் இப்னு ஆமிர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்ட்னர் அவர் இடத்துல சொல்லிட்டு போறாரு, துணி வியாபாரம் செய்யறாங்க, அந்த துணியில இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் பீஸ் எல்லாம் இருக்குதுப்பா, நீ என்ன பண்ணு, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி குறைச்ச விலைக்கு இந்த துணியை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, வியாபாரம் செய்யும் போது மறந்துடுறாரு, அந்த பண்டல் இதான பண்டல்ன்றதை மறந்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, என்ன விலையோ அதுக்கே வித்துடுறாரு. அப்ப அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கறாங்க, என்னப்பா சொன்ன மாதிரி வியாபாரம் செஞ்சியா அப்படின்னு கேட்டும்போது அவர் சொல்றாரு, மறந்துட்டேன் தோழரே, இது மாதிரி நான் அப்படியே சொன்ன ரேட்டுக்கு வித்துவிட்டேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த முதலும் நமக்கு தேவையில்லை, இந்த லாபமும் நமக்கு தேவையில்லை, என்ன செஞ்சிரு, இதை அப்படியே சதகா தர்மம் செஞ்சிரு, இதுல எவ்வளவு லாபம் என்ன முதல் இருக்குதோ இதை அப்படியே தர்மம் செஞ்சிரு, இது நமக்கு ஹலாலான பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் பேணுதலை மேற்கொண்டார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு சம்பவமும் நடக்குது. ஒரு பெண்மணி ஒருத்தவங்க ஒரு பட்டு துணி எடுத்துட்டு வியாபாரத்துக்கு வராங்க, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி விட்டு விற்கிறதுக்காக வந்துட்டு அவங்க சொல்றாங்க, 100 திர்ஹத்துக்கு இந்த துணியை நான் உங்கள்கிட்ட விற்கிறேன். அப்ப அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி துணி எடுத்து விரிச்சு பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, ஏம்மா இது ரொம்ப விலை உயர்ந்த துணி, இது நல்லா இருக்கு, இதுக்கு 100 திர்ஹம் இல்ல 300 திர்ஹம் வரையும் கொடுக்கலாம், ஏன் 400 திர்ஹம் கூட கொடுக்கலாம்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லுது, அப்படியா, அப்ப 400 திர்ஹம் சொன்னா எனக்கு ஒரு 100 திர்ஹம் சேர்த்து போட்டு 500 திர்ஹமா கொடுங்கன்னு அந்த பெண்மணி கேட்கிறாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம இடத்துல ஒருத்தர் வியாபாரியாக வராரு, ரொம்ப குறைந்த காசுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து தள்ளுறாருன்னா நம்ம என்ன செய்வோம், அப்ப ஆடே வந்து நம்ம இடத்துல தலைய விடுது, எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து லாபத்தை சம்பாதிச்சிரும்னு நம்ம என்ன செய்வோம், அந்த வியாபாரத்தை அப்படி முடிக்க பார்ப்போம். ஆனா அந்த பொருளுடைய மதிப்பை நிர்ணயித்து வியாபாரத்துடைய நுணுக்கத்தை அல்லாஹ்வினுடைய அச்சத்தோட அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள தூய்மையோட அந்த பெண்மணி இடத்துல உண்மையை சொல்லி அதனுடைய மதிப்பு என்னவோ அதை விட கூடுதலாக கொடுத்து வாங்கினார்கள் என்றால் இதுதான் உள்ள தூய்மையோடு வியாபாரம் செய்வது. வெளிப்படையில லாஜிக் இருக்கும், ஏன்னா அந்த பெண்மணி கேட்டது 100 திர்ஹம் தான், அந்த 100 திர்ஹத்தை கொடுத்து வாங்கிட்டு வியாபாரம் முடிச்சு ஹலாலு தான். ஆனா உண்மையிலேயே அது உள்ரங்கமான உள் தூய்மை எங்க இருக்குது, உண்மையிலேயே அந்த பொருளினுடைய மதிப்பு என்னவோ அதை சொல்லி வியாபாரம் செய்யும் போதுதான் அல்லாஹ்விடத்தில உள்ளான பேணுதல் நம்மிடத்துல வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தந்தை மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் இடத்துல சொல்றாங்க, கடைசி காலத்துல என்னிடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்துமே எல்லாம் என்ன மாதிரியான சொத்துகள், ஹலாலான சொத்துகள், 1 திர்ஹம் கூட ஹராமான சொத்து கிடையாது. இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, இதுல சில சொத்துக்கள் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில இருக்கும் தெரியுமா, சில வந்து நம்ம சம்பாதிச்சிருப்போம், அது ஹராமா ஹலாலான்ற சந்தேகமே நம்மள்ட்ட இருக்கும், இது எந்த வழியில வந்துச்சுன்னு தெரியாம இருப்போம். அவங்க சொல்றாங்க, தப்பி தவறி கூட இதுல ஹராமுடைய சந்தேகத்தின் பொருள் கூட கிடையாது, இது எல்லாமே ஹலாலான பொருள்.
சரி, அப்ப இந்த அளவிற்கு ஒரு அக்மாருக்கு கொடுத்து தன்னுடைய மகனாரிடத்துல ஒரு சொத்தை அவர் ஒப்படைக்கிறாருன்னு சொன்னா, அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது. அந்த சமயத்தில் அவர் கடைபிடித்த ஒரு பேணுதல் தான் அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை கொடுக்கிறான். என்ன, ஒருத்தவர் இடத்துல, இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி இல்ல, ஒருத்தவர் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சரக்கெல்லாம் என்னிடத்துல வித்துருங்க, கூடுதலா 10 தீனார் வச்சு நான் கொடுக்குறேன், கூடுதலா, அதாவது அதோட மதிப்பு இல்லாம 10 தீனார் லாபம் வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே சற்று நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி 5 தீனார் லாபத்தை வச்சு என்னிடத்துல ஒருத்தர் பேசி முடிச்சிட்டாரு, நான் அவருக்கு கொடுப்பதாக நான் வாக்குறுதி அளிச்சிட்டேன், அதனால எனக்கு இந்த வியாபாரம் எனக்கு வேணான்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட வியாபாரம் பேசி முடிச்சிருப்போம், 5 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருப்போம், கூடுதலா ஒருத்தர் டபுள் மடங்கா 10 ரூபா நான் கொடுத்து எனக்கு அந்த வியாபாரத்தை முடிச்சு கொடுன்னு கேட்டா என்ன செய்வோம், இவரை கலட்டி விட்டுட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி எப்ப எனக்கு விற்க தோணல அப்படின்னு சொல்லி மழுப்பி விட்டுட்டு அவருக்கு என்ன லாபமோ அதைத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஆனா அன்றைய காலத்தில் இருந்த அந்த உள்ள தூய்மை, நான் வாக்குறுதி அளிச்சிட்ட, இவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த வியாபாரம் முடிஞ்சிருச்சு, அதனால உங்கள்கிட்ட நான் வியாபாரம் செய்யல, இப்படின்ற ஒரு பேணுதலை அவருடைய வியாபாரத்தில் இருந்தது. அவர்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹு தாலா கபூல் செய்தான். அவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டது என்பதற்கு அடித்தளமே உள்ளத்தில் உள்ள தூய்மை. அப்ப மனிதர்களிடத்துல 2 தூய்மை தான். ஒண்ணு வெளிப்படையான தூய்மை. இன்னைக்கு நமக்கு என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுவார்கள், பொதுவாக தொழுகைக்கு தேவை ஒது. தொழுகை சுத்தமா, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கு என்ன தேவை, ஒழு செய்யணும். நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றால் உள்ள தூய்மையும் அந்த பொருளினுடைய தூய்மையும் இருக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். என்றால் இந்த 2 தூய்மையையும் கடைபிடித்தால் மட்டுமே ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பரக்கத்து நிறைந்த ஒரு வியாபாரமாகவும் ஒரு பொருளாதார ஒரு வாழ்வாதாரத்தை நமக்கு வல்ல ரஹ்மான் அமைத்து தருவான். எனவே நமக்கு 2 வகையான தூய்மைகளையும் கொடுத்து நம்முடைய வியாபாரங்களிலே பரக்கச் செய்தருள் புரிவானாக. எந்த ஒரு காரியத்திலும் பேணுதலோடு செய்யக்கூடிய உள்ள தூய்மை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.